அனைவருக்கும் வணக்கம். மனுஷன் பிறந்த நொடி வெளிப்படுத்தின மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்கு. அதுதான் அழுகை. மனுஷன் கருவறையில் இருந்து வெளியில் வந்து தடவையா வெளிப்படுத்தின அந்த ரகசியம் கூடவே பிறந்த கவச குண்டலம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உங்கள் மூளையே அதை பற்றி யோசித்து சீக்கிரமே அந்த விடையை தெரிஞ்சுக்கும். சரி, விஷயத்துக்கு போகலாம். சிரிப்புங்கிறது மனசில் உள்ள துன்பங்களை மறக்கிறதுக்கு உதவும். நீங்கள் எப்பெல்லாம் சிரிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் கவலை, துன்பம் எல்லாம் மறந்துடும். ஆனால் உங்கள் கூடவே பிறந்த அழுகைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுலேயும் உங்கள் கூடவே பிறந்த தடவை நீங்கள் வெளிப்படுத்தின அந்த அழுகை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. எப்படின்னா, மனசில் உள்ள துன்பம், கவலை எல்லாத்தையும் ஈஸியாக அழிச்சிடும். ஒவ்வொரு சோகத்துலேயும் தேக்கி வைக்கிற துன்பத்தை அழுகை மட்டும்தான் அந்த சோகத்தை சிந்திச்சு கண்ணீராக வெளியேற்றும். அதுக்கப்புறம் தூக்கமே வராமல் தவிச்ச நீங்கள் மெய்மறந்து தூங்குவீங்க. காலையில் எந்திரிக்கிறப்ப எந்த கவலையும் இல்லாத புது மனுஷனாக இருப்பீங்க. இதைத்தான் திருவருட்பாங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு பாடல் வரி ஒன்று வருது. அதை பாருங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தும் நாம் வம்மீன் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்சபையில் சொற்சபையில் பூந்தருணம் இதுவே. அதாவது, நல்லா உடம்பே நனைகிற அளவுக்கு அழுது இறஞ்சி 0 அலைவரிசை அடைஞ்சு கோரிக்கை வச்சா சாகா வரமையும் அடையலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதே திருவாசகத்தில் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்ற ஒரு பாடல் வருது. இந்த பாடல் இந்த மேற்சொன்ன 2 பாடலுமே குறிப்புகளுமே அழுகை பற்றியும் கண்ணீர் பற்றியும் குறிப்புகளாக இருக்குது. மேலே பேசின விஷயத்தை பார்த்து சமயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ரகசியங்களையும் நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கத்தான் நூலறிவு பயன்படுத்துகிறோம். இதோட ஆழ்ந்த அர்த்தம் என்னென்னா, இருட்பயிற்சியில் உட்கார்ந்தோ இல்லை தியானத்தில் உட்கார்ந்தோ நாம் ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணுறப்போ நமக்கு அது நடக்கவே நடக்காது. பலவிதமான சிந்தனைகள்ன்ற நினைவுகள் தடுத்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக நினைவுகள்ங்கிறது பஞ்சபூதத்தில் நீரை குறிக்கிறது. அந்த நினைவுன்ற நீர்பூதத்தை தினமும் கண்ணிலிருந்து பெருக்கி வெளியேற்றி அந்த நாள் முடிவில் உட்கார்றப்ப ரொம்ப எளிதாக 0 அலைவரிசையாக அடைய முடியும். அழுகை வராதவங்களுக்கு தான் சூரிய நமஸ்காரங்கிற பேரில் ஏதோ ஒரு அசையாத ஆசனத்தில் இருந்து அதிகால சூரியனை உத்து பார்க்க கண்ணில் நீர் பெருகி ஓடும். அதாவது சூரிய ஆற்றலை எடுத்து மூளையில் நீராக இருக்கிற ஆழ்மனம் என்ற நினைவகத்தோட ஆதிக்கத்தை குறைக்கிறது. இதைத்தான் சித்தர்கள் வாழைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வாழை தான் நீராக இருந்து நம்மளை கட்டுப்படுத்துறது. இதைத்தான் நம்ம ராணின்னு சொல்கிறோம். அந்த வாழையான நீரை வெளியேற்றின அப்புறம் நீங்கள் உட்காரும்போது எளிதாக உங்களுக்கு வசப்படும். இதே கருத்து தான் கதிர்நலம் என்னிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றன அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஒரு பாடல் வரி மூலமாக சொல்கிறாங்க. இதை மையமாக வச்சு தான் விளக்கு பார்க்குற விஷயமும், அதாவது அந்த ஜோதியை பார்க்குற விஷயமும் இருந்துகிட்ருக்கு. இதோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றிகள் பல.